திமுக கூட்டணியில இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து நல்ல ஃப்ளோவா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா திரும்ப அவர்கள் சமீபத்துல சிதம்பரத்துல பேசும்போது திமுகவுக்கு விழக்கூடிய 4 வாக்குகள்ல 1 வாக்கு விசிகாவுடையதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டிகேஷன் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, கடந்த காலத்துல 4 வாக்குல 1 வாக்கு விசிகாவுடைய வாக்காக இருந்துச்சா, இல்ல இனிமேல் இருக்க போகுதா? அப்படின்னா நீங்க வந்து உங்க கட்சியை அந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்க வெளிப்படுத்துறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பிசிகாவினுடைய வாக்கு வங்கி என்னவாக இருக்கு அப்படிங்கிறதையும் உளவுத்துறை மூலமாக உள்வாங்குறார் முதலமைச்சர். களப்பணிகளின் மூலமாக ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர். அதெல்லாம் ஒண்ணும் தெரியாமலாம் இல்ல. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் நேரத்துல எங்களுக்கு அதிகமான இடங்களை கொடுங்கள் என்று சொல்வதை நாசுக்காக வெளிப்படுத்துகிறார். அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ 4 வாக்குல 1 வாக்கு எங்களுடைய வாக்குன்னா 1:4 அந்த இடத்துக்கு வந்துருச்சா விசிகா? அப்ப அந்த கேள்வி இருக்குல்ல. இப்ப 10,000 ஓட்டு வாங்கும் எங்க கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில திமுக. 2,500 ஓட்டு நீங்க வாங்குவீங்களா? நீங்க சொல்லியிருக்கிற பொருள் அதானே. 2,500 ஓட்டு நீங்க வாங்குவீங்களா கோயம்புத்தூர்ல?